தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக கேவலமாக அவதூறு கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பரப்பியதாக ஜேம்ஸ் ராஜா என்கிற நபரை காவல்துறை கைது செய்து வழக்கு பதிவு அப்படிங்கிறது செய்திருக்கிறது. இந்த ஜேம்ஸ் ராஜா அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத இந்த காணொலியோட சேர்த்து போட்டு விட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக கன்றாவியாக வாய்க்கு வந்ததை ரொம்ப ரொம்ப கொச்சையாக விஜய் அவர்கள் குறித்து பேசியிருந்தார். இதை நம்ம விமர்சனம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு கடந்து போக முடியாது. ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறப்போ அவருக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். அவரை ஒருமையில பேசக்கூடாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம் அது குறித்தெல்லாம் பேசுறது அப்படிங்கிறது தவறு. விமர்சனத்திற்கும் ஆபாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத இது போன்ற நபர்கள் கேவலமாக பேசி சமூக ஊடகங்களில் தவறாக பயன்படுத்துவது மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதை நம்ம வரவேற்கிறோம். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் மீது விமர்சனங்களை வைக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராகவும் தாவேகாவினர் தொடர்ந்து மிரட்டல் விடுத்த வண்ணம் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இவனுக்கு ஆன நிலைமை தான் உங்களுக்கும். அதனால் விஜய் அவர்களை விமர்சிக்காம மூடிக்கிட்டு இருக்கணும். நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தெரியுமா? தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த 15 நாட்களில் தமிழ்நாடு சிங்கப்பூர் அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் இந்த ரூட் மாஃபியா கும்பல் பரப்பக்கூடிய ரீல்ஸை பார்த்துட்டு நிறைய தாவேகாவினர் சமூக ஊடகங்களில் ஆகா ஓஹோ விஜய் அவர்களுக்கு எதிராக பேசினா கைது நடவடிக்கை பாயும், அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு நிறைய பேரை மிரட்டி வருவதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதனை அடுத்து தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தாவேகாவினர் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டு வருவது சமூக ஊடகங்களில் செய்தி சேனல்களில் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. மதுரை மாவட்டம் கீழாமத்தூர் பகுதியை சேர்ந்த கண்ணன் என்கிற தாவேகா நிர்வாகி போஸ்கோ சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தம்பியுடைய போட்டோவை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவேகாவுடைய பேனர்களில் மதுரையில் அந்த பகுதிகளில் பார்க்க முடிந்தது. இவர் என்ன பண்ணியிருக்காரு தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பா போஸ்கோ ஆக்டில் கைதாக இருக்கிறான், அந்த பொறுக்கிக்கு போய் தம்பி கிம்பின்னு மரியாதை கொடுத்துட்டு இருக்கியப்பா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். என்னதான் இருந்தாலும் அவர் தாவேகாவுடைய நிர்வாகிங்க, ஆளுங்கட்சிக்காரருங்க. அவரை மரியாதை இல்லாமல் பேச முடியுமா? மரியாதை இல்லாமல் பேசுனீங்க ஆளுங்கட்சிக்காரர்களை அப்படின்னா சட்டம் உங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும். அதனால் பாலியல் வழக்கில் கைதானாலும் போஸ்கோ ஆக்டில் எஃப்ஐஆர் வாங்கினாலும் அவரை நம்ம மரியாதை நிமித்தமாக தான் பேச வேண்டியிருக்கு. நம்ம தம்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு 10வது படிக்கிற சிறுமி அந்த பெண்ணுடைய வீட்டில் செவரேறி குதிச்சிருக்காரு. செவரேறி குதிச்சு அந்த குழந்தைகிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காரு. அதை பார்த்த அவங்களுடைய பெற்றோர்கள் அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து குனிய வச்சு நல்லா ஊமை குத்தா குத்தி தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து காவல்துறை அதிகாரிகள் நம்ம தம்பி மேலே போஸ்கோ ஆக்டில் எஃப்ஐஆரை போட்டு சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கு. இந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகளை நம்மளால் பாராட்டாமல் இருக்க முடியல. என்னதான் ஆளுங்கட்சியுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும், என்னதான் ஆளுங்கட்சியுடைய பிரமுகராக இருந்தாலும் அவர் மீது வழக்கு போட்டு அவரை கைது செய்து சிறைப்படுத்திருக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். சரி, ஸ்கூல் பொண்ணுக்கிட்ட எல்லம் மீறின தாவேகா நிர்வாகிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோமா, இப்போ கல்லூரி மாணவி கிட்ட அத்துமீறின ஒரு தாவேகா நிர்வாகியை பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய பேர் தியாகு, வயது 31. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு கல்லூரி மாணவி குளிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய மணிமங்கலத்தில். அங்கே தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் குளிச்சுக்கிட்டு இருந்ததை எட்டி பார்த்துருக்காரு. எட்டி பார்த்ததை பார்த்து அலறி அடிச்சுக்கிட்டு அந்த பெண்ணு காவல் நிலையத்தில் தம்பிக்கு எதிராக புகார் அளிச்சிருக்கு. தம்பியுடைய போட்டோவையும் அங்கே தாவேகா தரப்பில் மிகப்பெரிய பிரம்மாண்ட போஸ்டர்களில் பார்க்க முடிஞ்சது. அது நியூஸ்லேயும் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அப்போது பள்ளி மாணவிகள், கல்லூரி பெண்கள் வீட்டில் நிம்மதியாக நைட்டு படுத்து தூங்க முடியலை, பாத்ரூமில் குளிக்க முடியலை. இந்த மாதிரி தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள், நிர்வாகிகள் அத்துமீறி பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் இது மாதிரியான வெவ்வேறு இடங்களில் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த தாவேகா நிர்வாகிகளை காவல்துறையும் பாரபட்சம் இல்லாமல் கைதும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த தைரியத்தில் இது மாதிரியான பாலியல் சீண்டல்களில் இது போன்ற நபர்கள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. நம்ம விஜய் அண்ணாவை கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய விஜய் அண்ணா தான் சீஃப் மினிஸ்டர். நம்ம எந்த ஒரு சில்மிஷத்தில் ஈடுபட்டாலும், எந்த ஒரு தப்பு பண்ணாலும் நம்மளை யாரும் எந்த கேள்வி
கேள்வியும் கேட்க முடியாது அப்படிங்கிற திமிர்லையும் தெனாவட்லையும் தான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியங்களில் தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் ஈடுபட்டு வர்றாங்க. அப்பா, தாவேகாவில் இருக்கிற எங்கேயோ இருக்கிற 2 பேர் பண்ணது தாவேகா காரன்லாம் பண்ண தப்பாக மாறிடுமா? ஒட்டுமொத்த தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்டவர்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இதை குறித்து தாவேகாவுடைய ரூட் மாஃபியா கும்பல் ஏன் சமூக ஊடகங்களில் கண்டிச்சு ரீல்ஸ் அப்படிங்கிறத போடுறதில்ல? ஏன் உங்களுடைய கட்சிக்காரன் அப்படிங்கிறதுனாலயா? இதை நியூஸ் சேனல்ஸ் தான் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதே ரூட் மாஃபியா கும்பல் இது மாதிரியான சம்பவங்களை கடந்து போய்கிட்டே இருக்கு. விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த 15 நாட்களில் மிகப்பெரிய சாதனைகளை செய்துட்டார் அப்படின்னு இல்லாத பொல்லாத மக்களுக்கு மத்தியில் ஒரு ஃபேக் ப்ரொபகேண்டாவை திட்டமிட்டு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்த வண்ணம் இருக்கு. 10 வயது சிறுமி சாக்லேட் கொடுத்து கடத்தப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் கோவையில் நடந்திருக்கு. அந்த குழந்தையுடைய கழுத்தை நெரித்து கொண்டு முகத்தை காதை சிதைத்து அந்த குழந்தைய அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தையுடைய உடல்ல கண்ட இடங்கள்ல ஓட்டைகளை போட்டு எந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு கொலையை நிகழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு கொலையை நிகழ்த்தினது மட்டுமல்லாமல் போஸ்ட்மார்டம் முடிஞ்ச கையோட அந்த குழந்தையுடைய தாய்க்கு தெரியாமலே அந்த குழந்தைய கொண்டு போய் எரிச்சதெல்லாம் உண்மையிலே கொடுமை. அந்த தாய் கதறி அழுகிறாங்க. அவங்க அப்பா மட்டும் கையெழுத்து போட்டு பேசி முடிச்சு அந்த குழந்தையோட உடல் இருந்துச்சு அப்படின்னா ஆபத்து, உடலை தாய் வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வெடிக்கும் அப்படிங்கிறதுனால அவசரமாக அந்த குழந்தையுடைய உடலை கொண்டு போய் எரிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திருச்சியில் ஒரு மாணவிக்கு ஓவர் டோஸ் ஆகி அதிகபட்சமாக அனஸ்திசியா கொடுத்து ஒரு 19 வயதே ஆன ஒரு மாணவி உயிரிழந்துருச்சு. அந்த மாணவி ஒரு நர்சிங் படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு. சக மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து திருச்சி மகாத்மா காந்தி மருத்துவமனைக்கு வெளியில் வெயிலென்றும் பாராமல் போராட்டம் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. விஜய்க்கு எதிரான தாவேகாவிற்கு எதிரான கோஷங்களை முன்வைக்கிறாங்க. அதற்கு தாவேகா தரப்பு பண்ண தீர்வு என்ன? இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு இந்த தாவேகா நபர்கள் ரீல்ஸ் எடுத்து போட்டது மட்டும்தான் மிச்சம். நீங்கள் ஒழுங்காக ஆய்வு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாணவியுடைய உயிர் அப்படிங்கிறது போயிருக்குமா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் எழுப்பாமல் இருக்க முடியல. தமிழகத்தில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 25 கொலைகள் நடந்திருக்கு. அதில் 4 இரட்டை கொலைகள். அது மட்டும் இல்லாமல் 19 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. பெண்களுக்கு ஆதரவாக பெண்களுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாதுகாப்புல நான் தனி கவனம் செலுத்துவேன் அப்படின்னு பேசிய விஜய் அவர்கள் சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படை அப்படின்னு ஒன்று உருவாக்கி அந்த கார்கள் எல்லாமே அப்படியே ரோட்ல அணிவகுத்து போறத ரீல்ஸாக எடுத்து பதிவிட்ட இந்த தாவேகா கும்பல் இப்ப இந்த பாதிக்கப்பட்ட 19 பெண்களுக்கு என்ன நீதியை பெற்றுக் கொடுக்க போறாங்க? ஒரு தவறு நடந்துருச்சு, அதுக்கப்புறம் குற்றவாளியை கைது செய்யறது, அவனை கோர்ட்ல நிறுத்துறது, அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கிறது எல்லாம் சரிதான். ஆனா அந்த குற்றங்கள் நடைபெறாம தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. இதே போலதான் ஒரு 12வது படிக்கக்கூடிய மாணவி அவங்க டாய்லெட் போகும்போது ஒருத்தன் கற்பழிச்சிடுறான். அந்த வழக்குல அந்த குற்றவாளிக்கு கிட்டத்தட்ட 79 நாட்கள்ல மரண தண்டனையை விதித்திருக்கு நீதிமன்றம். அதே மாதிரி விரைந்து இந்த கோவையில் பாதிக்கப்பட்ட இந்த மாணவிக்கும் நீதி கிடைக்க செய்யணும். எவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறத வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை ஆங்காங்கே செய்கிறது நமக்கு செய்தியாக கிடைக்கிறது. இதுவரைக்கும் நம்ம கண்ணில் பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2. அதில் ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவியை அத்துமீறி வீட்டுக்குள்ளே போய் பாலியல் சிண்டலில் தாவேகா நிர்வாகி ஈடுபட்டு காவல்துறை போஸ்கோல வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. இன்னொரு நபர் ஒரு பெண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்துருக்கான். அவனோட ஃபோனை ஆய்வு பண்ணி காவல்துறை அவன் எது வீடியோ எடுத்து வச்சிருக்கானா அந்த பொண்ணை, இதுக்கு முன்னாடி மற்ற பெண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கானா, இவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது தன்னுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளையே பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுறதை தடுக்க முடியாத விஜய் அவர்கள் நாட்டில் மற்ற குழந்தைகளுக்கு மற்ற பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை எப்படி தடுப்பார் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக நிலவி வரக்கூடிய நடந்து வரக்கூடிய குற்றங்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்களை ரொம்ப கேவலமாக காதெல்லாம் கருகிற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில் கேவலமாக பேசிய ஒரு நபரை காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு
செய்யோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.